لا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான நூர் என்ற பெயரால் ஒளி பொருந்தி நிற்கிற இந்த மஸ்ஜிதின் மிகச்சிறப்பாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மீலாது பெருவிழாவை சங்கைமிக்க உலமாக்களும் நமது அருமை நிர்வாகிகளும் இணைந்து அற்புதமாக நடத்துகிற இந்த நிகழ்வில் இங்கே அமைந்திருக்கிற அருமையான நமது பள்ளியினுடைய சங்கைமிக்க இமாம் முஸம்மில் இர்ஃபானி, அருமையான மௌலவி அனீசுர் ரஹ்மான் உஸ்மானி, சங்கைமிக்க அன்பு சகோதரர் மாணிக்கபாளையத்தின் இமாம் ஷேக் தாவூதி அவர்கள், ஷேக் முகமது தாவூதி அவர்கள், நம்முடைய பள்ளியின் நிர்வாக தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், இங்கே அமைந்திருக்கிற நண்பர்கள், எங்களுடைய பாசத்தில் எப்போதும் கவனம் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் கபூர் ஹாஜி அவர்கள், தாய்மார்கள் நிரம்ப இருக்கிறார்கள், நம்முடைய அன்பு நண்பர்கள் மற்றும் இங்கே உலமா பெருமக்கள் எல்லோருக்கும் துவா செய்து துவாவை ஆதரவைத்து, அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பட்ட சமூகத்தை கட்டமைக்கிறார்கள். ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பது
எளிதான விஷயம் அல்ல. முரண்பட்ட மனிதர்கள் வாழும் ஒரு பெரிய இடம்தான் சமூகம். எல்லாரும் ஒரே மனோபாவத்தில் வாழ்கிறவங்க இல்லை. ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறதே பெரிய விஷயம். 2 தம்பி இருக்கிறான், 2 அண்ணன் இருக்கிறான், ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரை கட்டமைக்கிறது பெரிய விஷயம். முரண்பட்ட மனிதர்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே வெற்றி கண்டார்கள் என்பதுதான் முக்கியமானது. சமூகத்தை கட்டமைத்த உத்தம நபிகள் அதில் வென்றார்கள். சமூக சீர்திருத்தம் என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தீமைகளை களைந்தெடுக்கணும். சமூகத்தில் கல்வி தாக்கத்தை கொடுக்கிறது, பொருளாதார மேம்பாட்டை கொடுப்பது. எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க, சமூகத்தை சீர்திருத்தம், உத்தம நபியின் சமூக சீர்திருத்தம். கல்வி மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, ஒரு சமூகத்தை கல்வியிலே மேலோங்க வைக்கிற ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தினை முன்னேற்றம் ஆக்குகிற ஒரு வாழ்க்கை. இது அனைத்தும் ரொம்ப வீரியத்தோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டம். யாரையும் சங்கடப்படுத்தாமல், யாரும் யாரையும் குறைபடுத்தாமல், யாரும் யாரையும் கேவலமாக கருதாமல், ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி என்கிற நிலை இல்லாமல் எல்லோரையும் அழகாக பாவித்து ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவது, குறைபாடுகளை களைவது, நாட்டிலும் சமூகத்திலும் பரவி இருக்கிற தீங்கை இல்லாமல் ஆக்குவது. நல்ல கவனிக்கணும். சமூகத்தில் ஊடுருவி இருக்கிற தீங்குகளை களைவது, அதை இல்லாமல் ஆக்குவது. விழிப்புணர்வு அவேர்னஸ் சமூகத்தில் கொடுப்பது. சமூக சீர்திருத்தம் என்பது அது ஒத்தை சொல், அதற்குள் விரிந்த ஒரு உலகம் இருக்கிறது. நபி பெருமானார் அதற்கு ரொம்ப தகுதி. எல்லாரையும் அழகான இடத்துல வச்சாங்க. சமூகத்தினுடைய மிகச்சிறப்பான இடம், சமூகத்தில் முடங்கி இருந்தவர்களை தூக்கி உட்கார வச்சாங்க. எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சவர்களை வாழ வச்சாங்க. என்னால முடியாதுன்னு சொன்னவர்களை உலகத்தை ஆள வைத்தார்கள். முடியாதுன்னு சொன்னவர்களை ஆள வைத்தார்கள். எனக்கு என்ன தகுதி என்று கேட்டவர்களின் கைகளில் ஆட்சியின் பொறுப்பையே கொடுத்தார்கள். கவனத்தை அப்படி வச்சுக்கிறணும். ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் என்பது வல்லல் நபிகளை கொண்டே அல்லாஹ் கொடுத்தான். லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன் என்றான். மூமின்களுக்கு அல்லாஹ் பேரு உபகாரம் செய்தான் என்கிறான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொற்களிலும் ஆழம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. மூமின்களுக்கு அல்லாஹ் பேரு உபகாரம் செய்தான். அப்படி என்ன பண்ணிட்டான் அல்லாஹ்? மூமின்களுக்கு வானத்திலிருந்து அருளை கொட்டி விட்டானா? பொருளாதாரத்தை அல்லாஹ் தூக்கி மூமின்களின் கைகளில் கொடுத்தானா? மூமின்களினுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு அல்லாஹ் பெரும் உபகாரம் செய்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லும் போது எல்லாருடைய பார்வையும் கவனமும் என்ன உபகாரம்? பேரு உபகாரம்னா நீங்க செய்யற உபகாரம் ஒன்று இருக்கு, நான் செய்யற உபகாரம் ஒன்று இருக்குது, நபி செய்கிற உபகாரம் இருக்குது, நல்ல மனுஷங்க செய்கிற உபகாரம் இருக்குது. அல்லாவே உபகாரம் செய்தார். அல்லாஹ் உபகாரம் செய்துட்டார். என்ன நம்ம செய்கிற உபகாரம் நம்ம தகுதிக்கு செய்வோம், அல்லாஹ் செய்கிற உபகாரம் அல்லாஹ் அவன் தகுதிக்கு செய்வான். அல்லாஹ்வுடைய தகுதி தீர்மானிக்கவே முடியாது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹிங்கிற அல்லாஹ், அல்லாஹ் அவங்க எங்க வைக்கணுமோ அங்க வைக்கலங்கிறான். அல்லாஹ்வோட அந்தஸ்து என்னங்கிறத இன்னும் முழுசா கொடுக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். வஸ்யா குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த், அவன் சிம்மாசனம் வானத்தை விட பூமியை விட விசாலமானதுங்கிறான். என்ன வார்த்தை அது? அவன் சிம்மாசனம் வானத்தை விட விசாலம், பூமியை விட விசாலம். அப்படியானால் அல்லாஹ் யார்? அவன் எங்கே? அவன் சிம்மாசனத்திற்கு இந்த தகுதி என்று சொன்னால் யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வின் கை அது நிரம்பவே இருக்கிறது. இமாம் புகாரி அறிவிக்கிறார்.
அல்லாஹ்வுடைய கை எப்பவுமே நிறைய இருக்குது, அவர் கையை மூடிக்கொள்வதே இல்லை. இன்னொரு செய்தி அந்த ஹதீஸை தொடரும். சஹாவுல் லைலி ஒன்னஹார், அல்லாஹ் பகலில் கொடை கொடுக்கிறான்னு தவக்கல்ல ரசூலுல்லாஹ், அவன் ராத்திரியில் கொடை கொடுக்கிறான். நிறைய பேர் வாரி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் இரவுல கொடுக்க மாட்டாங்க. என்ன யாரோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, ராத்திரிக்கு கொடுத்தா தர்ஜீரம் வந்துடும், ராத்திரி கொடுத்தா நீ ஒன்றுமில்லாமல் அம்போண்டு போயிடுவ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பெருமானார் உடைக்கிறாங்க. சமூக சீர்திருத்தம் என்பது புதைந்து கிடக்கின்ற நச்சுத்தன்மைகளை அழிப்பது, மூட நம்பிக்கைகளை பாழாக்குவது, புதைகுழியில் கொண்டு நிறுத்துவது. சஹாவுல் லைலி ஒன்னஹார், அல்லாஹ் ராத்திரி கொடை கொடுப்பான். என் ரப்பு பகல்ல தான் கொடுப்பேன், ராத்திரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், ராத்திரி ஒருத்தர் உயிரோடு போராடுகிறார், மருத்துவமனையில் ஐசுவார்டில் கொண்டு வச்சிருக்குது, அவர் துடிக்கிறார், இன்னும் 5 நிமிஷம் அவருக்கு அதுக்குள்ள அவருடைய ஹார்ட் துடிப்பு கூடணும், அவர் பல்ஸ் இறங்கிட்டே இருக்குது, பல்ஸினுடைய துடிப்பு இறங்கி இறங்கி அது 60 ஆகி 50 ஆகி 40 ஆகி 30 ஆகிட்டே இருக்குது. பல்ஸ் இறங்க இறங்க இரவு நேரம் சுபுகுல தான் அல்லாஹ் கொடுப்பான், ராத்திரி அவன் கொடுக்க மாட்டான்னா அதுக்குள்ள அவர் ரூகு பிரிஞ்சிடும். அல்லாஹ் யார்? சஹாவுல் லைல், இரவு கொடுப்பவன். ராத்திரி ஐசியூல இருந்து துடிக்கிறார், கர்ப்பசரி குழந்தை பெறணுங்கிற துடித்து கொண்டு இருக்கிறாள், ஒரு 10 நிமிஷம் போராடணும், அந்த 10 நிமிஷம் இரவா இருக்குது. ராத்திரி அல்லாஹ்வை போய் பேச முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது, அல்லாஹ்வோடு நான் உறவு வைக்க முடியாது. கேட்டா ராத்திரி கொடுக்க மாட்டான், பகல்ல தான் கொடுப்பான். அதுக்குள்ள 1000 வாழ்க்கையை அழிந்து போகும். அவன் சஹாவுல் லைல். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. அல்லாஹ் ராத்திரி கொடுக்கிறான். மிட் நைட்ல 2 மணிக்கு பிரச்சனைன்னு போன் வருது, 2 மணிக்கு இஞ்சி தக்பீரை கட்டி அல்லாஹ் காப்பாத்து ரப்பே, உயிரோடு போராடுறாங்க. முரீதுகள்ங்கிறவங்களோடு நம்ம இருக்கிற வாழ்க்கை லேஸ் இல்லை. 2 மணிக்கு போன் வரும், நம்ம மௌலா இருக்கிறா, 2 மணிக்கும் போன்ல அட்டன் பண்ணுவேன். என்ன நமக்கு தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் பிள்ளையை கொண்டு பிரசவத்துக்கு சேர்த்துருக்கோம், துடிக்கிறாங்க, டாக்டர் இன்னும் தலை திரும்பலைங்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறனா உடனே பண்ணணுங்கிறாங்க, பெண்ணையும் தாயையும் பிள்ளையும் காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே எழுந்திக்கிறது, தொழுகிறது, தக்பீர் கட்டுறது, ரப்பே நீ கொடுக்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்க, 2ஐயும் சலாமத்தாக்கி கொடுத்துரு. அல்லாஹ் காலையில் தான் கொடுப்பான்னா சுபு வரைக்கும் காத்திருந்து துவா செய்யணும். அதுக்குள்ள இங்கே என்னமெல்லாமோ நடந்து போயிடுமே. ராத்திரி போகிற ஃப்ளைட்டை யார் காப்பாற்றுறது? ஆகாயத்தில் ராத்திரி பறக்கிற ஃப்ளைட்டை காப்பாற்றுறது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் தூங்குவானா? அல்லாஹ் தூங்குவானா? அவனுக்கும் ஓய்வு வேணுமே. உலகத்தில் ஓய்வு இல்லைன்னா வாழ முடியாது, தூக்கம் இல்லை மனித வாழ்க்கை அஸ்தமித்து போகும். நண்பர்களே, ஆழமான இதயத்தில் வையுங்கள், நாம் தூங்கணும். எவ்வளவுதான் ஆக்டிவா இருந்தாலும் தூங்கல்ல வாழ்க்கை அஸ்தமாகும். வாழ்க்கையை வெளிச்சமா கொண்டு வர முடியாது. நார்வே உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க. நார்வேன்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு. நல்லா உழைக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மக்களை போய் பேட்டி கண்டால் அவங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் சொத்தை சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா பகல்ல தூங்கினாலும் இரவு தூக்கத்துக்கு சமம் இல்லை. அல்லாஹ் சொன்னா சக்கனா, இரவை நீ தூங்குவதற்கு அமைதியாக ஆக்கினோம். அமைதி இருந்தால் தான் தூக்கம் வரும். பகல்ல என்ன தூங்கினாலும் ராத்திரி தூக்கத்துக்கு ஈக்குவல் ஆகாது. நோமக்கும் சுபாத்தா, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கத்தை கொடுத்தோங்கிறான். என்னை இயங்க வைத்த அல்லாஹ், நிற்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், வணங்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ், நான் தூங்க வேண்டும் என்றும் சொன்னான். வல்லல் நபிகளின் தர்பாரில் அவர் ராத்திரியெல்லாம் கண்முழித்து தொழுகிறார். கூப்பிட்டார்கள், இன்னல்லி ஐனிக்கு அலைக்கு ஹக்கு, என்னப்பா ராத்திரி பூரா நிற்கிறாய்? அப்படியெல்லாம் ஒரு அனுமதி நான் கொடுக்கல, உன் கண்ணுக்கு உள்ள கடமை தூங்க வேண்டும் என்றார்கள் உத்தம நபிகள். இமாம் புகாரி எழுதுவார். அல்லாவுக்காக நிற்கிறேன் நீ சொன்னா, அல்லாஹ் தானே சொன்னா உன் கண்ணுக்குள்ள கடமையை காப்பாத்துன்னு சொல்லி. அவன் அல்லாவுக்காக நிற்கிற நீ அல்லாவுக்காக தூங்க வேண்டாமா? நீ தூங்குவதும் அல்லாவுக்காக.
தூக்கத்தை இபாதத்தாக பார்க்க சொன்னவர்கள் உத்தம நபிகள். அவன் ராத்திரி பகலா கொடுக்கிறேன் என்கிறான் திருக்குரானிலே. அவனுக்கு தூக்கம் உண்டா? அவன் தூங்குனா உலகம் கதை முடிஞ்சிடும். ஒரு வினாடி ரப்பு தூங்குனா அப்படி எல்லா ஏக்கமும் தடபட்டு போயிடும். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் பேரு உபகாரம் செய்தேன் என்கிறான். அது என்ன உபகாரம்? அவன் தகுதிக்கு அவன் உபகாரம் செய்வான். நம்ம தகுதிக்கு தான் நம்மால் உபகாரம் செய்ய முடியும். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் பேருபகாரம் செய்தான். அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரம் அது என்ன? அவன் கொடுப்பவன், அவன் வாரி இறைப்பவன், எல்லாம் இருக்கிறது. அவன் நமக்கு செய்த பேருபகாரம் என்று சொன்ன அல்லாஹ், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து அவர்களிலேயே உருவான முஹம்மது நபியை அவர்களுக்கு அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி வைத்தார். முஹம்மது நபியை அவன் தூதராக, இறை தூதர்னா அவன் தூதராக அனுப்பி வச்சான். பார்த்தியெல்லாம் மூமின்களுக்கு. அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேருபகாரம். என் கையில் கொஞ்சம் காசை கொடுத்தா அது பேருபகாரம் அல்ல. எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தா பேருபகாரம் அல்ல. எனக்கு தூக்கத்தை கொடுக்கறது பேருபகாரம் அல்ல. எல்லாவற்றையும் அழகாக எப்படி ஆக்கணும்னு கற்றுக் கொடுக்கிற நபியை கொடுத்தா பாருங்க, அதான் பேருபகாரம். நான் தூங்கணும்னு சொன்ன நபி, நிக்கணும்னு சொன்ன நபி, நடக்கணும்னு சொன்ன நபி, அந்த நபி சொன்னார்கள் நீ எப்படி அல்லாஹ்வை அடையணும்னு சொன்னாங்க, எப்படி உன் வாழ்க்கை சீராகணும்னு சொன்னாங்க. அவர்களை கொடுத்தானே அது பேருபகாரம் என்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் பேருபகாரம். யாருக்கு கொடுத்த பேருபகாரம்? இந்த சமுதாயத்திற்கு மூமின்களுக்கு கொடுத்த பேருபகாரம். அப்படின்னா நீங்கள் விளங்குங்கள், என் பெருமான் நமக்கு கிடைத்தது தான் நம் வாழ்க்கையின் வெற்றி. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோங்கிறது தான் கேள்வி. அந்த பேருபகாரத்தை எவ்வளவு பேர் அனுபவித்தோம்? அந்த பேருபகாரத்தை கொண்டு மகிழ்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர்? சந்தோஷம் அதில் நமக்கு எவ்வளவு கிடைத்தது? அப்போ சமூக சீர்திருத்தம் என்பது முஹம்மது ரசூலுல்லாவின் இலக்காக இருந்தது. இங்கே ஒருவன் வறுமையில் அகப்படக்கூடாது, ஒருவன் கல்வியற்றவனாக இருக்கக்கூடாது, ஒருவன் தாழ்வு மனப்பான்மை உடையவனாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் தனக்கு கதி இல்லை என்று நினைக்கக்கூடாது. அவனை தூக்கி நிறுத்துறது, படுத்தவனை எழுத வைத்தது, எழுந்தவனை நிப்பாற்றுறது, அவன் வாழ்க்கையில் இருக்கிற துயரை துடைப்பது, அவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவது, அறிவை கொடுப்பது, தாகத்தை தீர்ப்பது, பசியை தீர்ப்பது, அவன் பிரச்சனைக்கு தீர்வை சொல்வது, அத்தனைக்கு மேலால் வாழ்க்கை உண்டு என்று கற்றுக் கொடுப்பது, அதற்கும் மேலால் வளமான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது, அதற்கும் மேலால் நான் வாழ வந்தவன் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தேன் என்று சொல்வது. நான் வாழ வந்தவன் அல்ல. அல்லாட்ட நாங்க கேட்கிறது, நாங்க வாழ்றதல்ல எங்க நோக்கம். எத்தனை பேர் வாழ்ந்தாங்க போனாங்க. நாங்க வாழணும், எங்களால் பல கோடி பேர் வாழணும். எங்களால் பல கோடி. சிரமமே இல்லாம அல்லாஹ் காரியத்தை கொண்டு போறான். வாழ வந்தவர்கள் அல்ல நாம், பல்லாயிரம் மக்களை வாழ வைக்க வேண்டும். அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொடுப்பது, பசியானவர்களின் பசியை தணிப்பது, நிம்மதியற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பது, உறக்கமில்லாமல் தவிப்பவர்களுக்கு உலகத்தை உறக்கத்தை கொடுப்பது, வாழ்வாதாரத்தில் முடங்கி கிடந்தவங்களை தூக்கி நிறுத்துறது. இது எல்லாவற்றையும் தனி மனிதனாக நின்று சாதித்த வல்ல நபிகள் சமூக சீர்திருத்தம் என்றால் என்னங்கிறத உலகம் அறிய வைத்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த சமூக கட்டுப்பாடும் சமூகத்தை கட்டமைத்ததும் சீர்திருத்தத்தை தந்ததும் அது சாதாரணமானதல்ல. முகீரத் இப்னு ஷுஅபா வருகிறார் உத்தம நபியின் தர்பாருக்கு. ஹதப்து இம்ராத்தம் மினல் அன்சார், யா ரசூலல்லாஹ், அன்சாரி கோத்திரத்தில் மதீனாவின் அன்சாரி குடும்பத்தில் எனக்கு ஒரு பெண் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன பெண் பேசியிருக்காங்க எனக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹதரத் எனக்கு ஒரு பெண் பார்த்துருக்காங்க, துவா செய்யுங்க. அவர் சொன்னார், மதீனத்து அன்சாரி பாரம்பரியத்தில் எனக்கு ஒரு பெண் பேசப்பட்டு இருக்கிறதுன்னார். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். பெருமானார் சொன்னாங்க, அல் நதர்த்த இலைஹா,
நீ அந்த பெண்ணை பார்த்தாயா? நல்ல கவனிக்கணும். ஒரு சீர்திருத்தவாதி என்று பெருமானாரை ஒத்தை சொல்லில் சொல்லி போகிற இடம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனின் சொந்த வாழ்க்கைக்குள்ளே நின்று அவனை பதப்படுத்துகிற அந்த வாழ்க்கை. அல்லமர்த்த இலையா, உனக்கு பெண் பேசிட்டாங்கன்னு சொல்றியப்பா, அந்த பெண்ணை நீ ஒரு தடவை பார்த்தியான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னார். நீ போய் பார்க்கணும். அந்த உதும பைனக்குமா, நீ போய் பார்த்தாதான் அந்த லைஃப்ங்கிறது அது தொடரும், நீடிக்கும், நிலையாகும், நிரந்தரமாகும், சொர்க்கத்தில் தொடரும். குடும்ப லைஃப்னா என்ன நினச்சிக்கிட்டீங்க? சீர்திருத்தவாதிகளாக உலகத்தில் வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மட்டும்தான் நின்று சீர்திருத்தம் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாத்திலும் போய் பண்ண முடியல. உத்தம நபிகள் ஒவ்வொருவர்களின் பெட்ரூம் வாழ்க்கை உட்பட சீர்படுத்தினார். நீ ஒருக்க பார்த்துருப்பா அந்த பெண்ணை. எல்லாருக்கும் பாடம். ஏன்? உனக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில் வாழ்க்கை நீடிப்பதற்கு, நிலையாகுவதற்கு, நிரந்தரமாகுவதற்கு, அது சொர்க்கத்திலும் தொடருவதற்கு. குடும்ப வாழ்க்கைங்கிறது ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மறைகிறதல்ல. ஓம் வாசுவாஜுகும் அல்லல் ஆராய்க்கு முத்தக்கியும், அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கி வைப்பானாங்க. நம்ம சொர்க்கம் போனா நம்ம கூட நம்ம மனைவியும் வரணும். ஒருத்தர் ஆமின்னு சொல்ல மாட்டேங்கல. படாத பாடு இங்கேயே பட்டுட்டு கிடக்கும். அந்த அம்மாவை கல்யாணம் ஏண்டா முழிச்சோண்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கே வேற கூட்டு போய் சொர்க்கத்தின் சந்தோஷத்தை இழக்க சொல்றியலா? இல்லை, நான் அல்லாட்ட கேட்ட துவா, ரப்பே எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கறதா முடிவு செய்தா என் மனைவி என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு இப்பவும் நான் கேட்குறேன். ஏன்? நபி பெருமானார் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. நீ உன் மனைவியோடு சொர்க்கம் போகும் வாழ்க்கை இங்கே வாழ வேண்டும். என் மனைவியை சொர்க்கத்திற்கு நான் தயார்படுத்த வேண்டும். என் மனைவி எனக்கு சொர்க்கம் தரும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படியானால் அவள் கண் கலங்காத வாழ்க்கை நான் தர வேண்டும். அவள் நிம்மதி பெறுகிற வாழ்க்கை நான் தர வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி அவளுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிற அன்பு, அது உண்மையான அன்பாக இருக்கிறது. உண்மையான அன்பு அவளை தவிர வேறு யாரையும் ஏறிட்டு பார்க்க நம்மை அது அனுமதிக்காது. மனைவியை வச்சுக்கிட்டு தப்பான பார்வை உள்ளவங்க, தப்பான சிந்தனை உள்ளவங்க, வேறு வேறு இடத்தில் கவனத்தை கொண்டு போறவங்க உண்மையான கணவன் அல்ல. அப்படி நடக்கிற பெண் உண்மையான மனைவியும் அல்ல. இந்த லைஃப் ஒரு அழகானது. என் இஷ்டத்துக்கு என் கண்ணை நான் கொண்டு போகக்கூடாது. என் இஷ்டத்துக்கு என் நாவை பயன்படுத்த முடியாது. பேசும் வார்த்தைகளும் விசாரணை என்று சொன்னவர்கள் தானே நபிகள் நாயகம். பேசும் வார்த்தைகளும் விசாரணை உண்டு, பார்க்கும் கண்ணுக்கும் விசாரணை உண்டு. இது ஒரு அழகான வாழ்க்கை. அது சமூகத்தை சீர்படுத்துகிற வாழ்க்கையை தாந்த நபிகள் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு பெண்ணை பேசிட்டேன் என்று சொன்னார் முகைரத் இப்னு ஷோபா. அந்த பெண்ணை பார்த்துட்டியாப்பா, மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேசி குடும்பத்தில் பங்கெடுத்துட்டாங்க, முடிச்சுட்டாங்க, ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. நான் பார்க்கல, பாருப்பாயாக. அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் மௌத்து வரைக்கும் அன்போடு வாழ செய்யும். அதுக்கு பின்னால் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பெண்ணை பார்த்த ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணு கொஞ்சம் கோணலா இருக்குது, மூக்கு கொஞ்சம் சப்பையா இருக்குது, அந்த பெண்ணை இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப நிறைய பேர் பெண் பார்க்க சொல்றவங்க எல்லாம் அதற்கு கொஞ்சம் நல்ல ஒயிட்டா இருக்கணுங்கிறாங்க. முன்னாடிலாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும்னு சொன்னாங்க, இப்போ ஒயிட்டா இருக்கணுங்கிறாங்க. சாயந்தம் பூச கருப்பா பிறந்தவங்களை என்ன செய்யறது? அவங்களுக்கு மாப்பிள்ளை வேணும் இல்லை, வேணுமா இல்லையா? அல்லாஹ்வின் படைப்பாச்சே. நான் கேட்டேன் அல்லாஹ்ட்ட, எனக்கு மனைவி வேணும். அந்த மனைவி எப்படி இருக்கணும்? என் மார்க்கத்திற்கு, என்னுடைய தீனுக்கும், என் ஹிதுமத்துக்கும் தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். மாத்திரம் அல்ல, என் சொர்க்கத்திற்கு துணையாக இருக்கான். அல்லாஹ் தௌபீக் செய்தான். நான் தாடி, சின்ன தாடி வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு பின்னால் தான் பெரிய தாடியை வச்சேன். நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம நண்பர் ஒருத்தர் பெரிய தாடி வச்சிருந்தார். கல்யாணத்துக்கு பின்னால மொத்தமா பிஸ்மி சொல்லி எடுத்துட்டார். எடுத்துட்டு சுபு தொழுகைக்கு வந்தார். இப்படி ஒரு நாடி கெட்டு போட்டிருக்கிறார். என்னப்பா இது கடைசி காலத்து கெட்டு ஆச்சு, இப்போ போட்டிருக்கியப்பான்னு கேட்டேன்.
அப்புறம் தான் அவுத்து காட்டினா உள்ள முடி இல்லை, தாடி இல்லை. என்னப்பா நம்ம மிஸ்ஸஸ்னார். கதை முடிஞ்சிட்டு. முதல் நாளே அடிமை, முதல் நாளே கட்டுப்பாட்டு கீழே போயிட்டார். இவர் ரிமோட் அவங்க கைக்கு போயிட்டு மனைவிக்கு கட்டுப்படணும், மனைவி சொல்ல கேட்கணும், மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தணும், மனைவிட்ட கூட மஷ்வரா கேட்கணும்னு சொன்னாங்க முத்த மனைவிகள். அதே சமயம் ஷரியத்து விஷயத்தில் நம்முடைய கருத்துக்கு மனைவியை ஒத்து வர வைக்க வேண்டும். அல்லாஹ்வை விட்டுக் கொடுப்பதா, ரசூலை விட்டுக் கொடுப்பதா, ஷரியத்தை விட்டுக் கொடுப்பதா? என் ஷரியத்திற்கு அவர்கள் தோள் கொடுக்க வேண்டும். கல்யாணத்துக்கு பின்னானதை நான் பெரிய தாடி வச்சேன். கொஞ்சம் தாடி பெருசாகி ஒரு பிடி வரும்போது எங்கள் வீட்டம்மா அப்பமெல்லாம் குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை, கேட்டேன் எப்படிமா இருக்குது? ரொம்ப ஜீனத்தாக இருக்குன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. நான் கேட்ட துவா, எனக்கு வரும் மனைவி என் மார்க்கத்திற்கும் தீனுக்கும் தோள் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஷரியத்தின் நிழலாக அவர்கள் நிற்க வேண்டும். அதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரே கலரையே கேட்டுக்கிட்டு இருந்தா, வெள்ளையாக இருக்கணும், சோப்பாக இருக்கணும். பெருமானார் சொன்னாங்க, குணத்தை கேளுங்கள், குணத்தை கேளுங்கள். உங்க மனைவி எப்படி இருக்கணும்? குணமுடைய பெண்ணை, மார்க்கமுடைய பெண்ணை அல்லாஹ் உனக்கு கொடுத்தால் நீ வெற்றி பெறுகிறாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் அப்படி ஆக்கி வைப்பானாக. நம்ம இன்ஷா அல்லாஹ் அவங்க கூட தான் சொர்க்கம் போகணும். அதுக்கு நீங்க தயாராகணும். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பிடிக்கலன்னா அவங்கள பிடிக்கிற மாதிரி மாற்றிக்கங்க. உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்துவது என்பது பள்ளிவாசல்ல இருந்து அல்லாவை அடைவதை போல் வீட்லையும் அல்லாவை அடைய முடியுங்கிறதுக்கு அதுவும் ஆதாரம். என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்துறது அல்லாவின் கட்டளை, அது ரசூலின் சுன்னத். 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவது மட்டும் நபியின் சுன்னத் அல்ல. என் மனைவியின் முகம் கோணாமல் நடப்பது நபியின் சுன்னத். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மாநபி எங்கள் முகம் சுண்டும் அளவிற்கு நடந்ததே இல்லை. நாங்கள் முகத்தை சுன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வகையான சங்கடம் வர்ற மாதிரி மாணவி சொல்ல நடந்ததே இல்லைன்னா என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். சமூக சீர்திருத்தம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலும் அவனை பதமாக்கி பண்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலால் அவன் லைஃபு கூட அழகா இருக்கான். இது எங்கேயோ ஓரத்தில் இருந்தவனை கொண்டு வந்து மத்தியில் கொண்டு உட்கார வச்சு அவன் லைஃப் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதல்ல சமூக சீர்திருத்தம். அவனை மத்தியில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு மேலாக அவன் சொந்த வாழ்க்கையில் நிம்மதி பெறணும். இந்த வாழ்க்கை நிம்மதி சார்ந்த வாழ்க்கை, காசை கொண்டல்ல வாழ்க்கை, கனவுகளை காணுவதல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனக்கு மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும், நிம்மதியாக வேண்டும். அதுதான் அல்லாஹுவின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகச்சிறந்த வழி. அவங்க கற்றுக் கொடுத்த வாழ்க்கை ரொம்ப அற்புதம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு உபாதா நபி தோழர் இருந்தாங்க. சாத் இப்னு உபாதா மதீனாவுடைய அன்சாரிகளின் தலைவர். மதீனாவின் ஒரு கிளை, ஹஸ்ரஜின் ஒரு கூட்டம், அவங்க தலைவர் செய்தனா சாத் இப்னு உபாதா. அவங்க யார் அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரையே வச்சிருந்தாங்க. நபி பெருமானாரையே கண்காணிப்பாங்க, அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை, நிலையறிஞ்சு நடப்பாங்க. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா. பெருமானாரை சந்தோஷப்படுத்துறதான வாழ்க்கை. அப்படிங்க சந்தோஷப்படுத்துங்க, அவர்களின் வாழ்க்கையை ரசித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அவங்கள கனவுல கண்டுதான் ரூஹு பிரியும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முஹப்பத்துர் ரசூல் என்பது ரசூலை ரசிக்கணும், மாநபியை நான் நேசிக்கணும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அத்தனையிலும் எனக்கு இன்பம் வரணும். நம்ம இன்னைக்கு ஒரு சிலது மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம், கோலம் அப்படி இப்படி இதில் தான் நிற்கிறோம். என்னுடைய சொந்த வாழ்க்கை, நான் எங்கெல்லாம் நுழைகிறேனோ அங்க எல்லாம் ரசூல் வாழ்ந்தாங்க. என் பெட்ரூமில் ரசூல், நான் கடை இருந்தால், நான் முதலாளியாக இருந்தால், தொழிலாளியாக இருந்தால், நிறுவன தலைவராக இருந்தால், நிர்வாக தலைவராக இருந்தால், அங்கே ரசூல் என்ன வழி நடத்துகிறார்கள்.
அதில் எல்லாம் நான் ஏற்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை, பின்பற்றதும் இல்லை. சம்பாத்தில் 2 ரக்காத் தொழுதுட்டா நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன், பின்பற்றுகிறேன். ஏதோ 1000ல் 1 மடங்கை எடுத்துக்கொண்டு ஆனந்தம் அடைகிறோம். அத்தனையிலும் ஒமா ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபஹது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அவர்களின் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கே ரசித்தது. நபியின் வாழ்க்கை அல்லாஹ் இப்படி ஒரு கட்டத்தில் சொல்லிட்டான் குர்ஆன்ல. என் ஹபீப் வாழ்ந்த வாழ்க்கை, என் ஹபீபின் நிலை, அவங்களுடைய சிந்தனை, அவர்களின் செயல்பாடு, சமூக சீர்திருத்தம், அவர்கள் இப்படியெல்லாம் உலகத்தை உருவாக்குனாங்க. அல்லாஹ் வியந்து சொன்னா, எப்ப அங்க வாங்க, இந்த உம்மத்தை கூப்பிட்டு ஒமா ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபஹது, உங்க நபி என்னவெல்லாம் கொண்டு வந்தார்களோ, என்னவெல்லாம் சொன்னார்களோ, எப்படியெல்லாம் நடக்க பிரியப்பட்டார்களோ அத்தனையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பெர்மிஷன் அல்லாஹ் யாருக்காவது கொடுத்தானா? அல்லாஹ் சொன்னது தான் எடுக்க முடியும். உங்க நபி சொன்னது பூரா எடுங்க. ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்கள் நபி எதை தடுத்தார்களோ அத்தனை விட்டு விடுங்கள். அதுல நீங்க ஜெயிக்கிறீங்கிற அல்லாஹ். அப்படியானால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கை, என் இலக்கு, என் வெற்றி. துன்யாவில் மட்டும் வெற்றி இல்லை, என் சொர்க்கமே அதற்குள்ளே இருக்கிறது. எதற்குள்ளே? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் எடுத்து நடப்பதில் என் சொர்க்கம் தீர்மானிக்கப்படும். ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்திட்டு ரசூலுல்லாவுடைய நேசத்தை காட்டிட்டோம் இல்லை. இந்த கூட்டத்துக்கு பின்னால என் இதய துடிப்பில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கார். நான் ஒரு கட்டத்திலையும் யாரையும் ஏமாத்திடக்கூடாது, என்னால் யாரும் ஏமாறக்கூடாது, யாராலும் நான் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, என் தொழிலில் நான் துரோகம் செய்திடக்கூடாது, என் உறவுகளை நான் பகைச்சிடக்கூடாது, என் பெற்றோர்களை சஞ்சலப்படுத்திடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் வித்தியாசம் காட்டிடக்கூடாது. அப்போதான் ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டில், என் உறவில், என் பிள்ளைகளில், என் தொழிலில், என் துறைகளில் வாழ்கிறார்கள் என்ற பொருள். நான் முதலாளியாக போய் சீட்டில் இருக்கலாம், உட்கார்ந்த உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஞாபகம் வரணும். தனக்கு கீழே உள்ளவங்களை எப்படி பார்த்தாங்க, சமமாக பார்க்கிற பார்வை. யாரையுமே குறைச்சி மதிப்பிடல, யாரையும் குறைச்சி மதிப்பிடல முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க ஸலவாத்து சொல்ல, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நிப்பாட்டுறேன். ஏன்? ஸலவாத்து சொல்லி நீங்களும் பாக்கியம் பெறணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, அடிமைகளை கூட அழகாக பார்த்தார்கள். ஒரு விருந்து, பெருமானார் அழைக்கப்பட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம், மக்காவின் பெருந்தலைவர்கள் எல்லாம் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. பெருந்தலைவர்கள் கலந்து கொண்ட விருந்து. அதில் ஒருத்தர் கால் ஊனம், அவர் வாசலில் நிற்கிறார். அவருக்கு உள்ள வரத்துக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா தலைவர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த விருந்தில் தாஹா நபியும் இருக்கிறார்கள். அவர் வாசலில் நிற்கிறார். யாராவது உள்ள கூப்பிடுவாங்களான்னா வீட்டுக்கு உரிமையாளர் கூப்பிடுறதுக்கு இல்லை, ஏன்னா அவர் அந்த குடும்பத்தில் பெரிய மனிதர்களை அழைத்திருக்கிறார். இவர் கொஞ்சம் கோலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, உடலால் குறைபட்டு இருக்கிறார். அவர் என் பெருமான் பார்த்துட்டு அப்படியே உள்ள வர வைக்கிறாங்க. அவர் உள்ள கொஞ்சம் கால் ஊனம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் தாவி தாவி தவிழ்ந்து வந்தார். தாஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொண்டு வந்து தன் அருகாமையில் தன் மடியில் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டார். எங்க உட்கார வைக்கிறாங்க? தன் அருகாமையில். அவர் கால், அவர் பாதம், அவரின் மடி அன்னலாரின் மடியின் மீது. பார்த்தா ஒரே பரபரப்பு சபை. இவ்வளவு பெருந்தலைவர்கள் கலந்து கொண்ட சபை, முழுக்க முழுக்க விஐபிகளா இருக்கிறாங்க. அந்த சபையில் இப்படி ஒருவருக்கு இடம். அவர் கோலம் கூட அழகா இல்லை, அவருக்கு உணவை எடுத்து ரசூலே அவருக்கு உண்ணக்கூடிய அளவிற்கு கொடுக்கறாங்க. அதை பார்த்துட்டு அந்த சபையில் ஒருத்தரால் தாங்க முடியல. இந்த சுயமரியாதை சில பேர் ரொம்ப வச்சிருப்பாங்க. நம்ம அந்தஸ்து என்னங்கிற அந்த ஈகோ சில பேரை இன்னைக்கும் அழித்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வேன், சுயமரியாதை என்பது இன்னொருவரை தாழ்த்தி நான் பெறுகிற மதிப்பல்ல சுயமரியாதை. இன்னொருவரை குறைபடுத்துவதல்ல சுயமரியாதை. இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை பல பேருக்கு. அவர் வந்துட்டா சபை கண்ணியம் போயிடுமே, ஏன் அவர் தகுதி இல்லை சபைக்கு வருவதற்கு. ஒருத்தர் எழுந்திருச்சு அப்படி உதறிட்டு சொன்னார், இந்த சபையின் கண்ணியத்தை முஹம்மது அவர்கள் கெடுத்து விட்டீர்கள். இவரையெல்லாம் இடம் கொடுத்து
இந்த சபையினுடைய கண்ணியம் கெட்டு போச்சுன்ட்டு ஒருத்தர் பெரிய ஒரு விஐபி அவர் எழுந்திருச்சு வெளியில் போயிட்டார், சாப்பிடாம போறார். இவருக்கு இடம் கொடுத்ததால அதை சொல்லிட்டு போறார். இவரெல்லாம் உள்ள வந்தா இந்த சபைக்கு என்ன கண்ணியம்? அதை கேட்டு அந்த மனுஷன் உள்ள என்ன பாடுபடும்? நம்ம குறைபாடுங்கிறது நாம உண்டாக்கணும். கால் ஊனம் என்பது அல்லாஹ் கொடுத்த படைப்பில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு சொன்னாங்க, லம்மு தமூத்து ஹத்தா யகுன தில்கல் ஹாலா, இதோ போகிறார், அவரை பாருங்கள். இது மாதிரி ஒரு நிலை அவர் வாழ்க்கையில வந்துதான் மௌத்தாகுவார்தான். இந்த நிலை அவருக்கு வரும். யாருக்கும் ரசூலுல்லாஹ் பதுவா செய்ததில்லை. இத்தனை பெரிய சபையில் அவரை தலகுனிய வச்சுட்டாரே, அவருக்கு தலகுனிவு. நான் வந்ததால் விஐபிகள் எல்லாம் கேவலமா நினைக்கிறாங்களே, இந்த மனுஷன் சாப்பிடாம போறாரே. என் பெருமான் சொன்னார்கள், லய்யமோ ஹத்தா யகுன தில்கல் ஹாலா, இதே நிலை அவர் வாழ்க்கையில வராமல் அவருக்கு மௌத்து வராது. அப்படிதான் மூத்தா போனார். யாரையும் கீழே வைத்து பார்ப்பதா, அவமரியாதையாக நடத்துவதா, அவருடைய கண்ணியத்தை இழக்க வைப்பதா? பணத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில பேரை பணக்காரனாக்குவான், சில பேரை ஏழையாக்குவான், சில பேரை வாழ வைப்பான், சில பேரை இறக்கி விடுவான் அல்லாஹ். சில பேருக்கு அந்தஸ்தை கொடுப்பான், சில பேருக்கு குறைச்சி கொடுப்பான், சில பேருக்கு பதவி கொடுப்பான், சில பேருக்கு இல்லாமல் ஆக்குவான். மேலே இருக்கிற காரணத்தினால கீழே இருக்கிறவங்களை அலட்சியமாக பார்த்தால் உன்னை கீழே இறக்க எவ்வளவு நேரம் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம். சாதுபுன் உபாதா மாபெரிய மனிதர், ஒரு சமூக தலைவர். ஆனால் அண்ணன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நெருக்கமாகவே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற பழக்கம். ரொம்ப அந்தஸ்து கொடுத்தான் அல்லாஹ். கோடி கோடியா சொத்து இருந்துச்சு. அவர் பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்து வீடு அவர் வீடு. அவர் வீடு யாருக்கு பக்கத்தில் வீடு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வீட்டில் சுவையாக சமைச்சு கொடுத்து விடுவார். அவர்கிட்ட இருந்த விசேஷ தன்மை, அவர் ஒரு பெரிய கொடை வல்லல். அல்லாஹ் காசை கொடுக்கணும், காசை செலவழிக்கிற மனசையும் கொடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். பணம் அல்ல பாக்கியம், பணம் இருந்து அந்த பணத்தை கொடுக்கும் மனம் இருக்க வேண்டும். காசை நான் சேர்த்து வச்சுட்டு நான் போனா அந்த காசு எனக்கு பிரயோஜனம் கொடுக்குமா என்பதுதான் கேள்வி. நான் காசை சேர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, என் மறுமைக்காகவும் சேர்க்கணும். அல்லாஹ் கொடுத்தது எவ்வளவு செலவு செய்ய முடியும்? எத்தனை ஆயிரம் உள்ளங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அந்த பணம் பாக்கியம் தெரியுமா? நிஅமல் மாலு சாலிஹ் லிர்ரஜுலி சாலிஹ். தாஹா நபி சொல்வார்கள், பணம் அது நல்ல பணம், நல்ல மனிதனுக்கு நல்ல பணம். பணம் நல்லதா இருக்கணும், மனுஷனும் நல்லவனா இருக்கணும். எனக்கு பணம் இருக்குதுன்னா அந்த பணம் இன்னும் என் ரப்பின் நெருக்கத்தை தேடி கொடுக்கணும். காசை வச்சு அல்லாஹ் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசை வச்சு இன்னைக்கெல்லாம் கையில் பல பேருக்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை எடுத்து கொடுக்கத்தான் மனசை கொடுக்கல. கஞ்சத்தனம் கேவலம் என்றார்கள். கஞ்சன் சொர்க்க வாடையை கூட நுகர மாட்டான் என்றார். அல்லையா போயுங்கள், கஞ்சன் சொர்க்க வாடையை கூட நுகர மாட்டான். லா யத்குலுல் ஜன்னத பகீல், கஞ்சன் சொர்க்கம் போக மாட்டான். கருமி குணம் உள்ளவன் சொர்க்கம் கிடைக்குமா அவனுக்கு? அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. உள்ளம் விசாலமாக கொடுக்கிற மனசு வரன். நம்ம ஒருத்தர் கையில் ஒரு 5000 கொடுத்ததுனால நம்ம கசானா குறையும் நினைக்கிறீங்களா? என் பெருமான் சொன்னார்கள், அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா நக்கஸ மாலும் மின் சதகா. இமாம் புகாரி அறிவிக்கிற ஹதீஸ் இது. மா நக்கஸ மாலும் மின் சதகா, நீ கொடுப்பதால் உன் பணம் குறையாது. இது அல்லாவின் மீது சத்தியம். நபியா சத்தியம் பண்ணணும்? நபி பெருமானார் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா? அவர்கள் போதித்ததெல்லாம் அல்லாவின் உத்தரவில்லையா? மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த நாவு சொன்னதெல்லாம் தெய்வீக சொல் என்று அல்லாஹ் சொன்னானே. பொய் சொல்லாத நாவு. ஒரு தடவை கூட வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் பொய் சொல்லல. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நீ கொடு, உன் பணம் குறையாது. 10,000ல் 5,000 கொடுத்தா 5,000 குறையத்தான் செய்யும், அதல்ல குறைவு. இந்த 5,000ல் அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்து இருக்கு பாரு, நாளை உன் வாழ்க்கையை மாத்திரமல்ல உன் சந்ததி கூட நல்லா இருப்பான்.
உன் சந்ததி நல்லா இருப்பாங்க. சையதுனா சாது இப்னு உபாதா பெருமானார் ஸல்லல்லாஹு பக்கத்து வீடு, வாரி வாரி கொடுக்குறாங்க, யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து அன்சாரிகள், மதீனா வாசிகள், மக்கா வாசிகள் உள்ள வந்தாங்கல்ல, முஹாஜிர்கள், அன்சாரிகள் பொறுப்படுத்தாங்க. ஒருத்தர் ஒரு ஆள் எடுத்தார், ஒருத்தர் 2 பேர் எடுத்தார். எங்க வீட்டில் அவருக்கு இடம், சாப்பாடு கொடுத்துறது, வீடை கொடுக்கறது, வீட்டில் ஒரு பாகத்தை கொடுக்கறது. 2 மனைவி, ஒரு மனைவியை தலாக்கு சொல்லி இதா வச்சு அந்த மனைவியை மக்காவிலிருந்து வந்தவர் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் அடுத்தவர்களை தேர்ந்தெடுக்கிற மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை. ஒய்யூசிரூனாலா அம்புசியும் உலவுக்கா நபியும் ஹசாசா, மாநபியின் பாசறையில் அவர்கள் படித்த பாடம் குறித்து அல்லாஹ் சொன்னால், பெருமானார் கொடுத்த சீர்திருத்தத்தை கொண்டு சொன்னால், எப்படி தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையை தாஹா நபியால் கொடுக்கப்பட்டார்கள். சமூகத்தை மேலே கொண்டு வர்ற ரசூல் எப்படி கொண்டு வர்றாங்க? உன்னை விட இன்னொருத்தனை நீ மேலே கொண்டு வர பாருங்கிறாங்க. உனக்கு தேவை இருக்க இன்னொருத்தனுக்கு கொடுங்கிறாங்க. அப்போ வறுமையை போக்குற, எளிமையை போக்குறாங்க, ஏழ்மையை போக்குறாங்க. எப்படி போக்குறாங்க? இருக்கிறவரை கொடுக்க வைக்கிறாங்க. கொடுக்க சொன்னது மாத்திரம் அல்ல, உனக்கு விருப்பம் இருக்கவே கொடுத்துடுங்கிறாங்க. உன்னை காட்டிலும் தேர்ந்தெடு. பெருமானாருடைய சமூக சீர்திருத்தத்தை எல்லாம் நான் சொல்லிலாம் முடிக்க முடியாது. அந்த வாழ்க்கை உலகத்தில் யாரும் கொடுக்கல. அப்படி ஒரு சீர்திருத்த உலகத்தில் நடந்ததே இல்லை. ஏதோ மேலோட்டமாக சமுதாய சீர்திருத்தம். உத்தம நபிகள் எத்தனை அறிஞர்களை உருவாக்கினார்கள், எத்தனை வள்ளல்களை உருவாக்கினார்கள், எத்தனை சமூக தலைவர்களை உருவாக்கினார்கள், எத்தனை ஆளுமை படைத்தவர்களை உருவாக்கினார்கள், எத்தனை அல்லாஹ்வுடையவர்களை உருவாக்கினார்கள், எத்தனை உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மனிதர்களை உருவாக்கினார்கள். எல்லாருமே யாரு? முரட்டு சுபாவமுடையவர்கள், அரக்க குணமுடையவர்கள். மக்காவாசிகள் தனக்கு முன்னால் அவர்களை மண்டியிடவே வைத்தார்கள். எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை உத்தம நபிகள். ஆனால் உலகம் அவர்களின் சொல்லை இன்னைக்கு ஏற்பதற்கும் எடுப்பதற்கும் மோமின்கள் மாத்திரமல்ல, உலக அறிஞர்களே காத்திருக்கிறார்கள். உலக அறிஞர்கள், உலக அரங்கில் இன்றைக்கு மதிக்கப்படுகிற ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் அதிகம் பேசப்படுகிற மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரே பெயர் முஹம்மத். முஹம்மத் முஹம்மத் முஹம்மது என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுற அளவுக்கு எந்த வார்த்தையும் உச்சரிக்கப்படல. உலகத்தில் பல்லாயிரம் மக்கள், பல கோடி மக்கள் வைக்கப்பட்டு சூட்டப்பட்ட ஒரே பெயர் முஹம்மது. முஹம்மது என்கிற பேரு தான் உலகத்தில் அதிகமான மக்களுக்கு சூட்டப்பட்டதாக ஒரு ஆய்வில் கண்டெடுத்திருக்கிறார். வாழ்கிறார்கள் பெயரால், வாழ்வால், சமூக சீர்திருத்தத்தால் தாஹா ரசூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம மேலே வரும்போது கீழே மதிக்கணுமா இல்லையா? இவர் வந்ததால் சபை அவமானப்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த மனுஷன் உள்ள எவ்வளோ காயப்படும். யாருக்கும் பதுவா செய்யல. மா பொய்ஸ்துல்லா, ஆனால் சாபமிடுவதற்காக நான் நபியாக வந்தேன். நான் சாபமிட வந்த நபி அல்ல. இன்னமா பொய்ஸ்து ரஹ்மா, அத்தனை பேர்களின் வாழ்விலும் அருள் சேர்க்க வந்தவன் நான் என்றார்கள். சாபம்லாம் யாரையும் விட மாட்டேன், எல்லாரும் வாழ்க்கையிலையும் அருளுக்கு நான் வந்தேன், உங்களை உயர்த்துறது தான் என் வேலைன்னாங்க. இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிலை வராமல் நீ மௌத்தாக மாட்டேன். ஏன்? ஒரு மனுஷனை காயப்படுத்திட்டு போயிட்டியே. சாது இப்னு உபாதா கொடைவல்லல், காசு வேணும், கொடுக்கிற மனசும் வேணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சும்மா பயான் கேட்டுட்டுலாம் போகிறது இல்லை. அல்லாஹ் ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னால் அனுப்பி வைக்கிறான். இந்த இந்த நிகழ்ச்சி முடிவாக எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரணும். என் கையில் ஒரு பணம் இருக்குதுன்னா அந்த பணம் பல்லாயிரம் இதயங்களின் நிம்மதிக்காக அது போக வேண்டும். என் பிள்ளை ஒன்றும் அல்லாஹ் கைவிட மாட்டான், என் குடும்பத்தை ஒன்றும் அல்லாஹ் கைவிட மாட்டான். குடும்பத்தை ரோட்டில் விட்டுட்டு 4 பேருக்கு கொடுக்க சொல்லல மார்க்கம். குடும்பத்திற்காக செய்யும் அந்த ஹிதுமத்தில் என் பணத்தை நான் கொடுக்கிற மனசையும் வைத்தால் இந்த பணத்தை அல்லாஹ் 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல 700 மடங்கு பெருக்குவான் என்றார்கள் பெருமானார். 700 மடங்கு, இலா சபா மியாத்தி, 700 மடங்கு பெருக்குவான். 5000 ரூபாயை 700 மடங்கு பெருக்கி பாருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை. சர்க்காரை ஆலம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அவர்கள் நான் உச்சரித்த தகவல்கள்.
சுயமாகவோ சொந்தமாகவோ நான் பேசுவதில்லை. நான் பேச வேண்டும் என்பதை நான் எழுதுவதில்லை. என் ரப்பு எழுதி பேச வைத்தான். என் ரப்பே பேச வைத்தான். அவன் தீர்மானித்து அனுப்புகிறான். இங்க போய் இதை பேசு. ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் விட்டு நம்ம வெளியில போயிடக்கூடாது. அவனை விட்டு தூரமான வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கையாகவே இருக்க முடியாது. அவன் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டும் தூரமான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. சஅத் இப்னு உபாதா நபியினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு. திக்ர் நடத்தணும் இல்லையா? யாராச்சே திக்ர் துவா எத்தனைக்கு முடிக்கணும்? மொத்தத்தில் 8 எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ். கொடுப்போம். சரி இன்ஷா அல்லாஹ். பயானம் முடிச்ச உடனே ஒரு டீ எல்லாருக்கும். அதை முடித்த உடனே திக்ர் மஜ்லிஸ், அதை முடிச்சு துவா. நீங்கள் இருப்பீங்க, கேட்பீங்க. ஆனாலும் நான் அளவோடு முடித்தாதான் அடுத்து யோசிப்பீங்க, ஹதரத்து வரட்டுமே அப்படிங்க. வரத்துக்கு நான் சொல்லலை, இந்த வார்த்தை சலிப்பு தட்டக்கூடாது. போதும் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. நான் எத்தனை 1000 நிகழ்வுல பேசிட்டேன், இன்னும் எனக்கு போதுங்கிற மனசு வரல. ஏன்? நான் சொல்ல சொல்ல நான் ரசிக்கிறேன் ரசூலை. சஅத் இப்னு உபாதா மாபெரிய கொடை வள்ளல். கொடுத்து அன்சாரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார? மக்காவில் இருந்து வந்த ஒருத்தங்களை. எங்க வீட்டுக்கு ஒரு ஆளு, என் சொத்துல பாதியை கொடுக்குறேன், என் மனைவியை நான் ஒரு மனைவியை தலாக் சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன். சஅத் இப்னு உபாதா அவர் வீட்டுக்கு கூட்டு வந்தார், பொறுப்பெடுத்தார். எவ்வளவு பேருக்கு தெரியுமா? 80 பேரை கூட்டு வர்றார். 80 பேரை. ஒரு விருந்தாளிகள் வந்துட்டாங்க. ஒரு சாபி 2 பேர் இருந்தார், ஒரு சாபி ஒரு ஆள். இவர் சொன்னார், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 80 பேர். 80 பேர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் வீடு எப்பவுமே விருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் பக்கத்து வீட்டில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். ஒரு தாளால வச்சு ஒரு பொருளை பெருமானார் சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. சாப்பிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அனுப்பிட்டே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா என்னாண்டு ரசூல் கேட்டாங்க. ஒன்றுமில்லை நாயகமே, இது ஆட்டுடைய மூளை. ஆட்டுக்கு இவ்வளவு மூளையா இருக்குதுன்னு கேட்டாங்க பெருமானார். 40 ஆடு அறுத்தேன்னார். 40 ஆடு அறுத்திருக்கேங்கிறார். ஆட்டு மூளைனா ஏதோ இறைச்சின்னு சொல்லலாம், அல்லது வயிற்றுல உள்ள இந்த கிட்னி, மண்ணீரல், பட்டினி இதெல்லாமும் இருக்குது. இது மூளை தானே இருக்கும். மூளை இவ்வளவு மூளையான்னு கேட்டாங்க. 40 ஆடு அறுத்திருக்கேன்னார். ஏன்? நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்காக 40 அறுத்துட்டேங்கிற. உள்ள வந்து பார்த்தா 40 ஆடு. 40 ஆடு எப்ப அறுத்த? அது வீணா போச்சே, கிரயமா போச்சே. ரசூல் சொல்லல, பெருமானாருக்கு தெரியும். இந்த 40 ஆடும் நாளைக்கு இவர் 40 அல்ல 400 பேருக்கு விருந்து வச்சிருவார். மனசு வேணுமில்ல? மாணவியை சந்தோஷப்படுத்துவதற்கு 40 ஆட்டை அறுத்து மூளையை கொடுக்கிற இடம் சஅத் இப்னு உபாதா. மாபெரிய வள்ளல். அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், அவர் மகனும் கொடை வள்ளல். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அவன் மகன். இது நீண்ட பட்டியல். இது நான் இங்கே சொல்ல வந்த செய்தி ரொம்ப முக்கியம். நான் வாழ வேண்டும். எனக்குண்டு முன்மாதிரி உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாவை தவிர யாரும் இல்லை. அவர்கள் தான் என் முன்மாதிரி. பணம் வந்ததா? பணத்தோடு நான் வாழ வேண்டும். முஹம்மதை பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியோடு வாழ வேண்டும். ரசூலுல்லாவை பாருங்கள். பிள்ளைகளோடு வாழ வேண்டும். ரசூலுல்லாவை பாருங்கள். தொழில்துறையோடு வாழ வேண்டும். ரசூலுல்லாவை பாருங்கள். என்னுடைய சமூக வாழ்க்கையில் நான் அழகாக வேண்டும். ரசூலுல்லாவை பாருங்கள். அவர்கள் தான் சமூக சீர்திருத்தத்தை உலகத்தில் அழகுபடுத்தியவர்கள். ஒரு தனி மனிதன் கூட துன்பப்பட்டால் நான் தாங்க மாட்டேன் என்றார்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அவர்களா சொன்னார்கள்? அல்லாஹ்வே சொன்னால், நீங்கள் துன்பப்பட்டால், நீங்கள் சிரமப்பட்டால் என் ஹபீபு தாங்க மாட்டார்கள். அஸீஸுன் அலை, அவர்களுக்கு கஷ்டம் நீங்கள் துன்பப்படுவது என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை எத்தனை அழகான வார்த்தை. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா பெண்ணு பேசிட்டேங்கிறது முக்கியம் இல்லை. முகீரத்து இப்னு ஷுஅபாட்ட சொல்கிறாங்க, அன்சாரி குடும்பத்தில் எனக்கு ஒரு பெண் பார்த்துருக்கேன்னாரு. பார்த்துட்டியான்னு கேட்டான். பெண்ணை பார்த்துட்டியா? ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக கவனித்தவங்களுக்கு விளங்கிடும். பெண்ணை பார்த்தியான்னு கேட்டா, பார்க்கலையே. பார்த்துட்டு வாப்பா. அதுதான் அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். கல்யாணம் முடிச்ச பின்னால் அந்த பெண்ணுக்கு மூக்கு சப்பையா இருக்குது, காது பெருசா இருக்குது, கண்ணு கோணலா இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு போய் பாரு, பார்த்த பின்னால் நிக்கா வச்சுக்கலான்னாங்க. அவர் நேராக வந்தார். அவங்க அத்தா அம்மாவை போய் சந்திச்சார். முகீரத்து இப்னு ஷுஅபா, இந்த மாதிரி நபி பெருமானார்ட்ட போய் பெண் பேசியிருக்குன்னு
ரசூலுல்லாஹ் பெண்ணை பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. இல்லை என்ன பார்த்துட்டு வான்னாங்க. அவள் அத்தா அம்மா முகத்தை பார்க்குறாரு, அம்மா அத்தா முகத்தை பார்க்குறா. இவரு சொன்னா நம்மளும் பெண் பார்க்க சொன்னா அவர் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. யார் பார்க்குறா? பொண்ணுடைய உம்மா, பொண்ணுடைய வாப்பா, பொண்ணுடைய அத்தா, பொண்ணுடைய அம்மா 2 பேர்ட்ட வந்து சொல்றாரு, பெருமானார் பெண்ணை பார்க்க சொன்னாங்க. அந்த அம்மா இருக்குத பெண்ணுடைய அம்மா, பெண்ணுடைய அத்தா முகத்தை பார்க்குது, அந்த அத்தா அம்மா முகத்தை பார்க்குறாங்க. இவர் யோசிக்கிறார், இவர் மாற்றி விளங்கிட்டாங்களோ, அவங்க 2 பேர் ஒருத்தர் பார்க்கணும்னு விளங்கிட்டாங்களோ, நம்ம எல்லாம் பார்க்க சொன்னாங்க. 2 பேர் எதுக்கு பார்க்குறாங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சே, பெண்ணை எப்படி காட்டுறது? அந்த காலத்து பெண்கள் எந்த அந்நிய ஆண்களின் கண்களிலும் காணப்படாத பொக்கிஷம். எங்கேயோ இந்த சமூகம் இன்றைக்கு தத்தளித்து கிடக்கிறது. 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வளர்த்து வாலிபமாக்கி ஆளாக்கி சீராட்டி பாலூட்டி பக்குவப்படுத்தி எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு கல்வியின் வாழ்க்கையை வாழ வேண்டும். இவர் 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்க்குறாங்க. 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரா, இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக் ஃபந்துர் இலை ஓ இல்லா. உள்ள இருந்து சத்தம் வருது. அந்த மணப்பெண் பேசுகிறாள். பெற்றோர்களுக்கு பயம், பிள்ளைகிட்ட போய் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஈஸியாக வெளியில் காட்ட மாட்டாங்க. அப்போ என்னமாச்சு நினைச்சிருமே. 2 பேர் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் வியந்து நிற்க, பதிலும் இல்லை. சொன்னது முகமது ரசூலுல்லாஹ். உள்ள இருந்து குரல் வருது. எங்கே? வீட்டுக்குள் பெட்ரூமில் இருந்து மணப்பெண் பேசுகிறாள், முகம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு கட்டளை இட்டிருந்தால் அந்த கட்டளைக்கு நீங்கள் நிறைவேற்றுவதற்கு யாரின் அனுமதியும் வேண்டாம், நீங்கள் தாராளமாக இங்கே வாருங்கள், என் முகத்தை பாருங்கள், அது உத்தம நபியின் உத்தரவு என்றால் நான் தலை சாய்க்கிறேன் என்றால் வாலிப பெண். ஓ இல்லா, அப்படி நபி பெருமானார் உத்தரவு விடாமல் நீங்களாக பார்க்க முனைந்தால் நீங்கள் சங்கடங்களைத்தான் சந்திக்க வேண்டும். அவர் சொல்றாரு, இப்படி ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முக்கிறதுக்கு என்ன தவம் செய்திருப்பேனோ. பார்த்துட்டாரு, அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அனுமதி ரசூல் கொடுத்தா உள்ள வாப்பா நீ பாரு. பார்த்துட்டாரு, வந்தார். அவர் சொன்ன அந்த ஹதீஸின் முடிவு எப்படி தெரியுமா? என் வாழ்க்கையில் அந்த பெண்ணு கிடைச்சாங்க, நான் வாழ்ந்ததை போல் அந்த சந்தோஷம், நான் வாழ்ந்ததை போல் நிம்மதி, நான் பெற்றதை போல் மிகப்பெரிய இறை தொடர்போம், உலகத்தின் அற்புதமான தொடர்போம் இந்த பெண் என்னிடத்திலும் அந்த பெண்ணிடத்திலிருந்து நானும் பெற்ற அந்த வாழ்க்கையை இந்த மதீனால வேறு யாரு பெற்றிருப்பாங்கன்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னாலும் என் லைஃபே இருக்கிறது, என் லைஃபின் அழகே இருக்கிறது. நாம் எத்தனை சொல்ல எடுத்தோம், எத்தனை சொல்ல விட்டோம். மாணவியின் பேரால் நடத்தப்படுகிற மீலாதுங்கிறது ஏதோ மீலாது விழா நடத்துறாங்களா அப்படின்னு சில பேர் இதை கொஞ்சம் கொச்சையா நினைக்கிறாங்க. இல்லை, உங்கள் தலைவீதியை மாற்றும் விழா இது. முஹம்மது ரசூலுல்லாவை உங்கள் வீட்டோடு ஆக்கும் விழா இது, உணர்வோடு ஆக்கும் விழா இது, உங்கள் வாழ்வோடு ஆக்கும் விழா இது. மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை அழகாக அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற விழா இது. அல்லாஹ் வாழ வைப்பானாக, அருள் பெற செய்வானாக. எங்கள் பள்ளிவாசல் அன்னூர் மஸ்ஜிதின் சங்கைமிக்க தலைவர் அவர்கள், பொறுப்பான செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகளுக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன். இன்னும் இது போன்ற நல்ல சேவை தொடர செய்வீர்களாக. எங்கள் அன்பு மௌலவி மரியாதைக்குரிய முஸம்மில் இர்ஃபானிக்கும் துவா செய்வேன். இது போன்ற நல்ல பணிகளுக்கு உலமாக்கள் ஊக்கமளிக்க வேண்டும். இங்கே நிறைய ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா உலமாக்களும் மார்க்கத்தோடு, மார்க்கத்தின் உயர்வோடு, சமூக இதய துடிப்பில் அல்லாஹ்வையும் ரசூலையும் சுமக்க வையுங்கள். அவனை மறந்து ரசூலை விட்டும் தூரமாகி இந்த சமூகம் இருக்கிற வரையிலும் என் வெற்றி எனக்கு தூரமாக தெரிகிறது. வெளிச்சம் எங்கோ மறைந்திருக்கிறது. நிழலாக வாழுங்கள், ரசூலுக்கு பின்னால் வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். நீங்கள் சிறகடிக்க வேண்டும், பறக்க வேண்டும். குறிப்பிட்ட எல்லை அல்ல, அல்லாஹ் வரைக்கும் பறக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானா. நமது பிள்ளைகள் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. ஹயாத் வரைக்கும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து குறிப்பாக தாய்மார்களுக்கும் இங்கே பேசப்பட்டது பூரா ஆம்பளைகளுக்கல்ல, இது பூரா உங்களுக்கும். நீங்கள் அழகான குடும்பத்தை தாருங்கள், அருமையான பிள்ளைகளை உருவாக்குங்கள், அன்னலாரின் சோபன வாழ்க்கைக்கு சொந்தமாகுங்கள். நீங்கள் எந்த குடும்பத்தில் அழகாக ஆகிறீர்களோ அந்த குடும்பத்தில் தான் அவுலியாக்களே உருவாகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக இங்கே குவிந்திருக்கிற பெண்கள் மாத்திரமல்ல, நாடும் ஊரும் பெற்றெடுத்த பெண்களை ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.